Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி மஞ்சூரியன். அதுக்கு 5 இட்லி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கம்மியா சோள மாவு, 1/4 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை கியூப் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் டொமேட்டோ சாஸ், எண்ணெய், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். நான் சோள மாவு 1/2 கப்புக்கும் கம்மியாக சொன்னேன். அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி மாவை இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த பவுலில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்த மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம், அந்த பால்ஸ் வராத அளவுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாவோட நான் அந்த மைதா மாவை ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதோட ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணணும். முதல்ல நிறையா தண்ணி விட்டுற வேண்டாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த பதம். நீங்கள் ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுன்னா அந்த இட்லி நம்ம டிப் பண்ணி போடுறப்ப எண்ணெய் அதிகமாக குடிக்கும் இட்லியில். இந்த பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக தண்ணி எல்லாம் கரெக்டான இதில் இருக்குது. இப்போ இந்த இட்லியை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிடலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணாமல் மீடியம் ஷேப்பில். இதே மாதிரி நான் எல்லா இட்லியும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாவில் இந்த இட்லியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் செவக்க ஆரம்பித்தோன்னே இப்போ டர்ன் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா ஒரு பக்கமாக அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும். டர்ன் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது காலையில் செஞ்ச இட்லி. இது ஈவினிங் டைமில் இது மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது இனிப்பு தன்மை காரத்தன்மையோடு இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நான் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நான் அடுப்பில் இன்னொரு கடாய் ஹீட் பண்ணி இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் சில்லி சாஸ் யூஸ் பண்ணலாம். நான் சில்லி சாஸ் இல்லாததுனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது கூட இந்த வெங்காயம் க்யூப் ஷேப்பில் இது மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட குடமிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்தும் வராமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வச்சா போதும். இப்போ இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். இது கூட நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, வெங்காயம் இந்த குடமிளகாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பை ஆட் பண்ணிடுறேன். நம்ம மாவில் வேறு ஏற்கனவே உப்பை ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் லைட்டாக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட மீதம் இருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸை இதோடு ஆட் பண்ணிடுறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. இப்போ இது கூட நான் டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க சோள மாவு தண்ணியை இதோடு ஆட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம இந்த பொரிச்சு வச்ச இட்லியை இதோடு ஆட் பண்ணி
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஊற்றிருக்க அந்த சோயா சாஸ், அந்த சோள மாவு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடுறேன். சுகர் ஆட் பண்ணுறப்ப இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாம் அந்த இட்லியோடு நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள் ஈவனாக. இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு இட்லி மஞ்சூரியன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.